ஜிம்ல ஒர்க் அவுட் முடிச்சதும் அப்படியே வீட்டுக்கு போற ஒரு பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க ப்ராப்பரா பாடியை வார்ம் டவுன் பண்ணாம வீட்டுக்கு போறதால தான் நெக்ஸ்ட் 3 to 4 டேஸ்க்கு மசில் பெயின் உங்களுக்கு இருக்கு, பாடி ஸ்டிஃபா சோராவே இருக்கீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல உங்களோட மசில் ரெக்கவரி அண்ட் பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஃபுல் அப்பர் பாடி போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் லையிங் ஷோல்டர் ஸ்ட்ரெச். இது உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் பெக் மசில்ஸ் ஓப்பன் அப் பண்ணும். ஈச் சைட் 15 செகண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க புஷ் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, ஷோல்டர் பிரஸ், செஸ்ட் பிரஸ் மாதிரி பிரஸிங் மூவ்மெண்ட் பண்ணும்போது மசில் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக பாடியை லூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அந்த மசிலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் வர ரீசனே ஃப்ளெக்சிபிலிட்டி, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லாததான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது உங்கள் ப்ராக்ரஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். செகண்டு கிராஸ் ஷோல்டர் ஸ்ட்ரெச். சேம் 50 செகண்ட்ஸ் ஈச் சைட் பண்ணுங்க. ஹேண்டை செஸ்ட்டுக்கு கிராஸாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஹேண்டை வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. இது உங்களோட அப்பர் ட்ராப்ஸ் அண்ட் ரியல் டெல்ட்டோட டைட்னஸை நல்லாவே ரிலீஸ் பண்ணும். நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது வேகமாக 1, 2 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஹேண்ட் மூவ் பண்ணுவீங்க. பட் வார்ம் டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது நல்லா காம் டவுன் ஆகும். அண்ட் வார்ம் டவுன் அப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கணும். முடிஞ்சளவுக்கு உங்களோட ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கணும். ப்ரீத்திங்கில் ஃபோக்கஸ் பண்ணி மசிலை ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஓகேவா? மசிலை ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடி இன்னுமே ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ 2 சைட் 15 செகண்ட்ஸ் பண்ணி முடிச்சதும் தேர்டு நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க, சைல்டு போஸ் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உங்கள் ஹிப்பை பின்னாடி புஷ் பண்ணி ஆர்ம்ஸை ஃபார்வர்ட் பொசிஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இது உங்கள் என்டையர் லோவர் பேக் அண்ட் அப்பர் பேக்கோட ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணி ரிலாக்ஸ்டாகும் அண்ட் ஷோல்டர் லேட் மசிலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். மேஜராக உங்கள் ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பேர் ஸ்டிஃபாக ரவுண்டு போஸ்டர், பேட் போஸ்டர்லாம் இருக்கிறது காரணமே அவங்களோட ஸ்பைன் அண்ட் அப்பர் பேக் ஸ்டிஃபாக இருக்கிறது தான். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது எங்கேயாவது பெயினாக இருக்குன்னா அதை அதிலே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை இன்னுமே ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் தான் ஆகணும், பெயின் வரக்கூடாது. ஓகேவா? ஃபோர்த்து கேமல் போஸ். யோகாவில் இதை உஷ்டராசனான்னு சொல்லுவாங்க. நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு ஹீல்ஸை பிடிச்சிட்டு ஜென்டிலாக பேக்கை ஆர்க் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த டீப் பேக் ஸ்ட்ரெச் உங்கள் செஸ்ட்டு, ஷோல்டர்ஸ் அண்ட் ஹிப் ஃப்ளெக்ஸாரை ஓப்பன் பண்ணிவிடும். உங்கள் பாடி போஸ்டரையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணி முடிச்சதும் 5th ஸ்ட்ரெச் கோப்ரா போஸ். ஹேண்டை ஷோல்டருக்கு கீழே வச்சுட்டு இதேமாதிரி படுத்துக்கோங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். 20 செகண்ட் இதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். இட் இஸ் ரியலி கிரேட் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் போஸ்டர் அண்ட் ட்ரைனிங்க்கு அப்புறம் பண்ணுறதால உங்கள் ஆப்ஸு, லோவர் பேக் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுரும். டுவெண்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சதும் 6th உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் பைசப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக லீனிங் ஆர்ம் ஸ்ட்ரெச். இந்த பொசிஷனில் பேக்வேர்டாக பாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் பைசப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்கள் ஃப்ரண்டல்ஸுமே நல்லாவே லோட் ஆகும். நீங்கள் பைசப் கர்ல், ஹேமர் கர்ல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகாமல் இதை பண்ணிவிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே பெயினை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை பண்ணி முடித்ததும் 7th ஸ்ட்ரெச் ஓவர் ஹெட் ட்ரைசப் ஸ்ட்ரெச். ஆமை தலைக்கு மேலே ரைஸ் பண்ணி எல்போவை பெண்ட் பண்ணி அதர் ஹேண்டை வச்சு ஜென்டிலாக புல் பண்ணுங்கள். ஈச் சைட் 15 செகண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ட்ரைசப்ஸ் அண்ட் லேட் மசில்ஸை ஓப்பன் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஷோல்டரோட மொபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டுட்டு ட்ரைசப் புஷ் டவுன், ஸ்கல் க்ரஷர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் கூட ஆகாது. பட் இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ்லாம் தெரியாது. ஜஸ்ட் மசிலோட ஃபீல் இருக்குமே தவிர டைட்டாலாம் ஃபீல் ஆகாது. ஈச் சைட் 15 செகண்ட்ஸ் பண்ணி முடிச்சதும் 8th ஒன் சைடு பெண்ட் ஸ்ட்ரெச். இதை யோகாவில் பரிதாசனான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு சைடை நல்லா ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈச் சைட் 15 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஆப்ளிக்ஸ் அண்ட் லேட்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லேட்ரல் ஃப்ளெக்ஷன் அண்ட் சைட் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அது கூடவே உங்கள் பாடி போஸ்டர் எங்கேயாச்சும் அன்ஈவனாக இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக யூ கேன் மினிமைஸ் த இம்பேலன்ஸ் போர்ஷன். லைக் அங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். பட் ஓரளவுக்கு இதை வச்சு அதை மினிமைஸ் பண்ண முடியும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சதும் அண்ட் லாஸ்ட் 9th ஒன்று என்னென்னா ரிவர்ஸ் டேபிள் டாப் ஸ்ட்ரெச். ஸோ இதுவும் நம்ம சேம் 20 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். இது உங்கள் ரிஸ்ட்டு, செஸ்ட்டு அண்ட் ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ணும்.
நம்மளோட போஸ்டரை செயினை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? அண்ட் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஜுரிஸ் வரதும் பாடி பெயினாக இருக்கிறதும் நிறைய பேர் ஜிம்மை ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டியான தேவையான மொபிலிட்டி இல்லாது தான். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும், நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக 10th ஒன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச். ஹெட்டை ஜென்டலாக ஒன் சைட் டில் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். தென் ஸ்விட்ச் டு அதர் சைடு. ஸோ 15 செகண்ட் ஈச் சைட் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ், யூ ஹவ் அன்லாக்ட் யுவர் அப்பர் பாடி ரெக்கவரி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் போஸ்டர் கரெக்ஷன் ஆல் இன் ஒன் கோ. இந்த 5 minutes போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச் ஃப்ளோவை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது பாடி ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகும். என் கூட சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெச் டன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி லோவர் பாடிக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் வேணும்னா லோவர் பாடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஹைப்ரிட் ஃபிட்னஸ் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பீஸ்.